ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அது இன்னும் நிறைய பேர் வாங்காமல் இருப்பீங்க. 90s 80s ஏன் 2Ksலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்காமல் இருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே கடந்த காலத்தில் 2024 டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. யார் யார் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ரீஅப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சும் நிறைய பேர் இன்னும் வாங்காமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் 27 2026 வரைக்கும் மறுபடியும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு சான்றிதழுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அது கூட உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பங்களுக்கான இறுதி காலக்கெடுவை இந்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்து குடிமக்களுக்கும் கட்டாயம். அதாவது இதுவரைக்கும் பிறப்பு சான்றிதழ் யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விண்ணப்பத்துக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னா, பிறப்பு சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 27 2026 இறுதி கடைசி நாளாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்து அரசு சேவைகளையும் பெறுவதற்கு கட்டாயம் சட்டத்தடைகளை தவிர்க்க இப்போதே செயல்படுங்கள். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அரசு சேவைகள் இல்லை அப்படின்னா முக்கியமான எஜுகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி இல்லை ஃபாரின் போகிறீங்க இந்த மாதிரி நிறைய பர்பஸுக்கு இப்போ கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 years 20 years முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். உங்களோட ஃப்யூச்சருக்கு எஜுகேஷன் பர்பஸ் ட்ராவலிங் பர்பஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட சேவைகள் இந்த மாதிரி ஏதாவதுக்கு நீங்கள் போகும்போது இந்த பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் சிக்கல்கள் வரும். ஸோ நீங்கள் யாராவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி தேதி என்ன அப்படின்னா ஏப்ரல் 27 2026 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க. மூத்த குடிமக்கள் உட்பட குடிமக்கள் பிறப்புச் சான்றிதழ்களில் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க ஏப்ரல் 27 2026 கடைசி காலக்கெடுவாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த தேதிக்கு பிறகு மேலும் எந்த புதுப்பிப்புகளும் அனுமதிக்கப்படாது. இதனால் அரசு சேவைகள், கல்வி, பயணம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அணுகுவதற்கு பிறப்புச் சான்றிதழ் கட்டாய அடையாள ஆவணமாக மாற்றப்படுகிறது. ஸோ இதிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 27 2026 இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மெயினாக நான் சொன்ன மாதிரி எதுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். அரசு சேவைகள், கல்வி, பயணம் மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கட்டாய அடையாள ஆவணமாக மாற்ற போகிறாங்க. ஸோ கம்பல்சரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க இந்திய அரசு சார்பில். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த புதிய விதியோட முக்கிய சிறப்பம்சங்கள் இது புதுசாக கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் தான். பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பர்த் சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி நம்ம வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போது இதுக்கப்புறம் வாங்கவே முடியாது, இதுதான் ஃபைனல் டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறதையும் அதோட தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உலகளாவிய தேவை, அதாவது சேர்க்கை, பாஸ்போர்ட்டு, வாக்காளர் பதிவு மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு தொடர்பான அனைத்து பணிகளுக்கும் பள்ளி ஆவணங்கள், ஆதார் அட்டைகள் மற்றும் பிற சான்றுகளுக்கு பதிலாக பிறப்புச் சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதாவது என்ன அப்படின்னா, சேர்க்கை, பாஸ்போர்ட்டு, வாக்காளர் பதிவு, அதே மாதிரி திருமணச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு தொடர்பான அனைத்து பணிகளுக்குமே, அதுபோக பள்ளி ஆவணங்கள், ஆதார் அட்டைகள் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பிற சான்றிதழ்கள் இது எல்லாத்துக்கும் பதிலாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் மற்றும் ஏற்கனவே பதிவுகள் இல்லாதவர்கள் சட்ட சிக்கல்களை தவிர்க்க காலக்கெடுவிற்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூத்த குடிமக்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதன் அடிப்படையில் உங்களுக்கு கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த சமயத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், அது எல்லாமே டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரக்கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 year டைம் பீரியட் எக்ஸஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தாமதமாக பதிவு செய்வதற்கான எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறை, அதாவது
லேட்டாக இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாமே இப்போ தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான செயல்முறைகள் எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பதிவு செய்யப்படாத பிறப்புகளை கொண்ட தனிநபர்கள், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது என்ன அப்படின்னா 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 15 வயதுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில், அதாவது நெட்லேயே போட்டு நீங்கள் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 15 வயசுக்கு உள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்த் பிளேஸு, அந்த டீட்டெயில்ஸ், டேட்டு இது எல்லாமே வச்சுட்டு உங்களோட நியர்பை இருக்கக்கூடிய சேவை, பொது சேவை மையம், ப்ரௌசிங் சென்டர்கள் கூட ஒரு சில சமயத்தில் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 15 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது நீதிமன்ற தலையீடு இல்லாமல் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும். அதாவது நகராட்சி அலுவலகங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட தாலுகா ஆஃபீஸ், உங்களுக்கு எந்த நகராட்சி அலுவலகம் எந்த தாலுகா ஆஃபீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கே தான் நீங்கள் வந்து போய் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கிக்க முடியும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்களில் பள்ளி விட்டு செல்லும் சான்றிதழ்கள், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல்கள், பாஸ்போர்ட்டுகள், ரேஷன் கார்டுகள் அல்லது ஆதார் அட்டைகள் ஆகியவை அடங்கும். அதாவது என்ன அப்படின்னா தேவையான ஆவணங்கள் வந்து காமனாக என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல் டிசி, ஓகேங்களா. அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து காமனாக நீங்கள் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி சமூகம் சார்ந்த கவனம், இது வந்து மெயினாக இன்னும் நிறைய சிக்கல்களை கொண்டு வரும். அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வயதான முஸ்லீம்களில் 75% பேருக்கு பிறப்பு அல்லது திருமண பதிவுகள் இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புதிய விதி ஆவண தேவைகளை எளிதாக்குவதன் மூலம் இந்த இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயதானவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்லேயே பிறந்தாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் அந்த அளவுக்கு அந்த டைமில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ தான் வந்து அதை இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வாங்காமல் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி இன்னும் ஒரு 1 year டைம் பீரியட் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. சட்ட ஆதரவு. அக்டோபர் 1, 2023 முதல் நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் சட்டம் 2023 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்டிஎம்களுக்கு பதிவுகளை மேற்பார்வையிட அதிகாரம் அளிக்கிறது. இது ஏன் அவசரமானது? அதாவது நீங்கள் வந்து ஏன் இந்த 1 yearக்குள்ளே வந்து இந்த பிறப்பு சான்றிதழை வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் கம்பல்சரி வாங்க முடியாது. எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லிடுறேன். பள்ளி சான்றிதழ்கள் இனி பிறப்பு சான்றாக செல்லுபடியாகாது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னா, இல்லை ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வேறு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழை வந்து அவங்க வந்து இந்த இயரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நாங்கள் வந்து ஸ்கூல் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருந்தோம். ஸ்கூல் டிசி கொடுத்துட்ருப்போம், இல்லைனா ஸ்கூல் சேர்ந்த வருஷம் அந்த சான்றிதழ்கள் எல்லாமே கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க வயது சான்றா, ஓகேங்களா. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் சேஞ்சாக கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 2026க்கு பிறகு காணாமல் போன ஆவணங்களுக்கு எந்த விதிவிலக்கும் செய்யப்படாது. இது சுகாதார பராமரிப்பு, சொத்துரிமைகள் மற்றும் சர்வதேச பயணம் போன்ற முக்கியமான சேவைகளுக்கான அணுகலை பாதிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா ஏப்ரல் 2026க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் காணாமல் போயிடுச்சு இல்லை வேறு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் எந்த ஒரு விதிவிலக்குமே கம்பல்சரி இருக்காது. ஸோ சப்போஸ் யாராவது மிஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா மிஸ் ஆகிடுச்சு இல்லை வந்து வாங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதார பராமரிப்பு, சொத்துரிமைகள், அதே மாதிரி சர்வதேச பயணம், அதர் கண்ட்ரிஸுக்கு எல்லாமே போவீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அது போக இந்த மாதிரி இன்னும் நிறைய சேவைகளை வந்து இது பாதிக்கும். கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய தேவைகளுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வரும்போது ஜஸ்ட் ஒரு நம்பர், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்டார்ட் அப். பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும், இந்த மாதிரி இந்த பீரியடுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கூடிய விரைவில் வரும் காலங்களில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க.
அதே மாதிரி எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும். ஸோ இது எங்கே விண்ணப்பிக்கலாம், எப்படி வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதுக்கும் தெளிவான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் உள்ளூர் நகராட்சி அலுவலகம் அல்லது பிறப்பு பதிவு அதிகாரியை பார்வையிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். பார்வையிடவும், சமர்ப்பிக்கவும் பிறப்புச் சான்று, பள்ளி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள், முகவரி மற்றும் அடையாளச் சான்றுகள், ஆதார், ரேஷன் கார்டு. ஓகேங்களா? அதாவது எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னா, உங்களோட ஊரில் வந்து நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி அலுவலகங்கள் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பேரூராட்சி, கிராம ஊராட்சி இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நகராட்சி அலுவலகம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து இறப்பு பதிவு செய்வாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இறப்பு பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அந்தந்த நகராட்சி அந்த போர்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா இறப்பு பதிவு செய்யும் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து மீட் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சமர்ப்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிறப்புச் சான்றுக்கு வந்து பள்ளி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள் வந்து வேணும். அதாவது உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, அதுபோக மார்க் ஷீட்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். டிசி அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகவரி மற்றும் அடையாள சான்றுகளுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்டு, அதுபோக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து இறப்பு பதிவு செய்யும் இடம் அங்கே போய் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மாநகராட்சி அலுவலகமில் வந்து இதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க காலக்கெடு வந்து கொடுப்பாங்க. இந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி 2024 டிசம்பர் 31 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணலை, நிறைய ரெக்வஸ்ட் வந்து வச்சதுனால மத்திய அரசு சார்பில் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ 1 இயர் டைம் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே யாராவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.